கறி ஒரு முக்கால் பாதம் வெந்துருச்சு, எண்ணெய் கூட பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். தண்ணி அளந்து வச்சுருக்கேன், 1க்கு 1.5 கப்பு வீதம். ஏற்கனவே நம்ம 2 டம்ளர் சேர்த்துருக்கோம். உப்பு மொத்தமாக 2 ஸ்பூன் ஏற்கனவே போட்டிருக்கேன், இப்போ போட்டுடுறேன். மல்லித்தலையை போட்டுக்கலாம். இப்போ மூடி திருப்பி வச்சு நல்லா ஆவி வரட்டும். தண்ணி இஞ்சின பிறகு தம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தேவையில்லாத தவா இருக்கும், அதில் நான் இப்போ போட்டிருக்கேன். தண்ணி எப்படி போடுறதுன்னா இப்படி தான். தேவையில்லாத தவா வச்சுட்டு மேலே அந்த குக்கர்னு பாருங்கள், தண்ணிலாம் குறளவு இஞ்சி இருக்குது. ஆனால் ரைஸ் மட்டும் ஒரு முக்கால் தான் வெந்திருக்கு. இப்போ ஆவியை ஆவியிலே தம் மாதிரி கட்டினோம்னா நல்லா வெந்துடும். சரி பாருங்கள், இந்த பேப்பர் பேக்கிங் பேப்பர் வருது. இது கூட யூஸ் பண்ணலாம், இல்லை கேலண்டர் ஷீட்டு, மந்த்லி ஷீட் இருக்குல்ல, அது மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அதை நான் மேலே வச்சுட்டு அந்த ஆவி போகாத வண்ணம் மேலே வச்சு அந்த மூடியை திருப்பி வைக்க போகிறேன். வச்சுட்டு ஒரு வெயிட் வச்சிடலாம். இது மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். ஆவி கொஞ்சம் கூட போகாது வெளியே, டைட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு 7 இல்லைனா 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 7 மினிட்ஸ் அப்படியே வைங்க ஹை ஃப்ளேமில். நல்லா வெந்திருக்கு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. கமகமான வாசம் வருது. சைடுக்கு குக்கும்பர். பிரியாணி ரெடி, வாங்க சாப்பிட்லாம்.